அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ரைசாப் அகாடமியின் 4வது அவார்ட் செரமனி BMICH ஹாலில் சிறந்த முறையில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நமக்கு பல சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெற்றது. நம்ம பல சிறந்த பேச்சாளர்களை சந்திச்ச ஒரு மேடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஷேக் ஆதில் ஹசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாரு. மிகவும் சிறந்த ஒரு பேச்சாளர். நிறைய மக்கள் விரும்பி கேட்கக்கூடிய அவரோட ஸ்பீச்சை ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் அவங்க வந்திருந்தாங்க. மக்களுக்கு விளங்குற வகையில ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பல தவாக்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதே போல டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாரு. நம்ம இவரை பத்தி தனியாக பேசவே தேவையில்லை. ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு குறிப்பாக ஒரு மனிதர் குறி வச்சு தாக்கப்பட்டாரு அப்படின்னு சொன்னால் அது டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் தான். இன்றைக்கு அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒரு மனிதர். அதே போல அவுஃப் ஹனிஃபா, சகோதரர் அவுஃப் ஹனிஃபா கலந்து கொண்டிருந்தாரு. 1990 காலப்பகுதிகளில் சிங்கள சினிமால உச்சம் தொட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கு சசி விஜேந்திரன் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டவர் இன்றைக்கு அவுஃப் ஹனிஃபாவாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அல்லாஹ் தாலா ஹிதாயத் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறான். அன்றைக்கு சசி விஜேந்திரனாக இருந்த அவர் இன்றைக்கு அவுஃப் ஹனிஃபாவாக மாறின அந்த வரலாறு. ஸோ அந்த மனிதரையும் சந்திச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிச்சு. அதே போல லாயர் நுஷ்ரா ஜரூக் அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க. பெண்கள் சமுதாயத்துல சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கூட ஒரு எக்ஸாம்பிளா நம்ம காட்டலாம். பல கேசஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிருந்தாலும் குறிப்பாக சிஸ்டர் மசாஹிமா அவங்களோட இதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதாவது தர்ம சக்கரம் புதிக்கப்பட்ட ஒரு ஆடை அணிந்த ஒரு பெண் அப்படிங்கிற இதுக்காக ஒரு பெண் கைது செய்யப்படுறா. அந்த இதுல அந்த வழக்கு முடிகிற வரைக்குமே முழுமையாக அதுக்கு போராடின, அதுக்கு முன் நின்றது லாயர் நுஷ்ரா ஜரூக் தான். ஸோ இது போல இன்னும் பலரை இந்த நிகழ்வு நமக்கு சந்திக்க வச்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுலேயும் குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்வுக்கு சகோதரர் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கலந்து கொண்டிருந்தாரு. ஸோ இவருக்கு பிறப்பிலே கண் பார்வை கிடையாது. ஸோ கண் பார்வை இல்லை அப்படிங்கும் போது எங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும்? நம்ம அது ஒரு வீக் பாயிண்டா நினைப்போம். நம்ம உடஞ்சி போயிடுறோம், நம்ம எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம், நம்மளால இதுக்கு பிறகு சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய சிச்சுவேஷன்கள் இருக்கும். பட் அவர் அதைத்தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறாரு. கண் பார்வை இல்லாத அவர் பல விஷயங்களை பேசுறாரு, நிறைய மோட்டிவேட்டடான விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கை தந்துச்சு. அந்த சகோதரர் ரைசாப் அகாடமிக்கு கலந்து கொண்ட அந்த நிகழ்வு பற்றி அழகான ஒரு விஷயத்தை அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்தாரு. ஸோ நான் அதை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது பார்க்குற உங்களுக்கும் கூட ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். கண் பார்வையற்ற அந்த சகோதரருடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, இன்றைக்கு நமக்கு எல்லாமே இருந்தும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம சாதிக்கிறோமா, முன்னுக்கு போறோமா, ஏதாச்சும் ஒன்று நம்மளோட லைஃப்ல ட்ரை பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரைசாப் அகாடமி வழங்கிய இந்த விருது வெறும் ஒரு அங்கீகாரம் அல்ல. என் பாடசாலை காலம் முதல் இன்று வரை நான் சந்தித்த ஒவ்வொரு சவாலுக்கும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் இது ஒரு அழகான நினைவூட்டல். நான் என் உலகத்தை பார்த்ததில்லை, ஆனால் என் பெற்றோர்கள் என் கனவுகளை பார்க்க விடாமல் செய்யவில்லை. கண் பார்வை இல்லை என்ற உண்மை எனக்குள் ஓர் குறையல்ல, அது என் வாழ்வில் ஒரு அங்கம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. பெற்றோர்கள் என்னை ஒரு மூலையில் முடக்கி வைக்காதது தான் என் முதல் வெற்றி. இந்த வெற்றி எனக்கானது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் உடன் இருந்து எனக்கு நம்பிக்கை அளித்த என் பெற்றோருக்கும் எனது குடும்பத்திற்கும் இது சமர்ப்பணம். அதேபோல் என் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்துவிட முடியாத, என் ஒவ்வொரு அடியிலும் உடனிருந்து நம்பிக்கை அளித்த, எனக்காக பிரார்த்தித்த, உன்னால் முடியும் என்று பலர் சொன்னபோது நீ சாதாரணமானவன் அல்ல, நீயும் சாதிக்க பிறந்தவன் தான், உன்னாலும் முடியும் என்று ஆறுதல் படுத்திய உண்மையான உறவுகளுக்கும் இது சமர்ப்பணம். இந்த விருது என் வாழ்க்கை ஜேர்னியின் ஒரு மைல்கல். இது முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம்.
அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா. சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வந்து அழகான ஒரு நினைவூட்டல் மட்டும் இல்ல, நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாவும் அது இருக்கும். கண் பார்வையற்ற அந்த சகோதரர் வந்து அதை ஸ்ட்ரென்த்தா பார்க்கும் போது, நமக்கு எல்லாம் இருக்கும் போது நம்ம அதை எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தா பார்க்கணும். ஸோ அவருடைய ஒரு ஸ்பீச் இருந்தது. அந்த ஸ்பீச்ல கூட அவர் ரொம்ப மோட்டிவேட்டடா பேசியிருந்தாரு. ஸோ இது வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான நினைவூட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்.